ஷே ஏப்பா பிரம்மா பேசுதான்ப்பா. ஏப்பா டெல்லியில் அந்த கொடி சுதந்திர கொடி தூக்கிக்கிட்டு அந்த முண்டக்கண்ணை வச்சுக்கிட்டே ஐயோ கண்டாரோலிமா அந்த கண்ணை வச்சுக்கிட்டே கொடியை தூக்கி பூமியை பாழாக்கியிருக்கான். எழுத்துவர் வச்சிருக்காரு. இவர் எல்லா கோயில் ஆளையும் எடுக்கலன்னு ஒரு அரசியல்வாதியா அவர் படை வந்த உடனே அடித்து துவச்சு அடி ஒரு பக்கம் வீங்க விட்டுருவார். அடி கொடுக்கணும்ட்டார். வலிச்சு அடிக்கணுங்க. ரோட்டில் விட்டு அடித்து காணொலியில் உலக நாடு பாடுறா அப்படிம்பாரு. அப்போத்த ஐயோ அங்கே எல்லா நாடுக்காரன் பேசுவாங்க, இது என்ன அடிக்காங்க இப்படி அடிக்காங்க ஐயா. அவன் சொல்லுவான் கடவுள் வந்திருக்காரு கடவுள் வந்திருக்காரு. கடவுளா அப்படிமா? அவன் கடவுள் ஒன்று இருக்காரா அப்படிமா? அப்போத்தான் வாயை திறந்து பார்த்து கண்ணை முழிச்சு பார்ப்பான் இவர். அப்போத்தான் ஐயா உட்காந்துருப்பார். இவர் தானே கடவுள் அம்மா அப்பாடி காலை தொட்டு கும்பிடுவான். அதில் ஏற்கனவே பேர்வாய் போயிடும். தண்ணியில் போவோ நோயில் போவோ போயிடும். அதுக்கப்புறம் தான் கணக்கு பார்ப்பான். இப்போ டெல்லியில் குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், மந்திரி ஒரு வழக்கே உட்காந்துக்கானா கண்டார் வலிமே. நீ மீட்டிங்கு 7 மணிக்கு மேலே உட்காந்து அப்படி ரசனையாக தட்டுகளை வச்சு தின்னு வேலை நீங்கள் உங்கள் போட்ட சாணி கக்கூசில் வச்சுருக்கியா எடுத்து எடுத்து வரட்டி அப்படி உட்காந்து வறுத்து எண்ணெயில் ஊற்றி வறுத்துனுங்கடா கண்டார் வலி மேலே. டெல்லியில் உட்காந்து ஆட்டு தான் பிரதமர், குடியரசுத் தலைவர். அவள் ஊடால உட்காந்துருக்கா. அவளை ரசித்து பார்த்து சாப்பிடுதான். எப்படி கண்டார் வலிமை விளங்குவானாப்பா? அடாடாடாடாடா ஊடால உட்கார வச்சு அவளை நிதி அமைச்சர்ல அவளுக்கு இருக்கு இரு உனக்கும் சாட்டடி அவளுக்கு சாட்டடி கொடுத்துருங்கப்பா. நாங்கள் அடிச்சிட்டோம். நாங்கள் கணக்கு விட்டாலே முடிஞ்சு வச்சு 3 அடி. அவன் ஒருத்தர் 2 கண்ணு அரசியல்வாதிக்கு எல்லா அவனுக்கும் இருக்கும் கண்ணில். அவன் குடும்பத்துக்கே இருக்கும் 3 சாட்டடி கண்ணில் இருக்கும். அந்த காய்ச்சல் வரணும்லப்பா. அடித்த உடனே கடவுள் அடிச்சிருக்காருன்னு காய்ச்சலை சொல்லிக்கிட்டு போய் அவன் மேலே உட்காந்து அந்த கண்ணை அப்படியே வீங்க விட்டுருவார். வீங்க முண்டக்கண்ணு மாதிரி வெளியே வருவான். முக்காலும் சத்தியம். டெல்லி பிரதமர், குடியரசுத் தலைவர் போட்டாச்சுப்பா. பூரா 2 கண்ணு வச்சுக்கிட்டு தான் ஆடுதான். 2 கண்ணை வச்சு கையை தூக்கிட்டு காலை அண்டாரோடு இருடா கணக்கு ஒன்று போட்டாச்சு. கண்ணு போட்டாரா? கண்ணு போட்டால் பப்ளிக்கு அடிப்பார். ஓப்பனாக அடித்தா தாண்டா நீளம் தப்புச்சே தான். பேப்பரை விடுதான் இன்னும் பேப்பர் இன்னும். அவர் முண்டக்கண்ணு உட்காந்துருக்காரு. கருப்பி எப்படி உட்காந்துருக்காரு? அப்படியே உட்காந்து வாசிக்காளா இரு. டெல்லியில் ஆடிக்கிட்டா இருக்கா. முக்கால் சத்தியம். எல்லா அவமதிப்பு, கோர்ட்டு அவமதிப்பு, நீதிமன்ற கோர்ட்டு அவமதிப்பு. அது வெளியில் ஓடுதானா அந்த பேப்பரை வீசி விடுதான்ப்பா. எல்லாவனுக்கும் அந்த பேப்பரை வீசி விட்டு ஆடுதானா. கண்ணு போச்சுன்னா என்ன தடவானா? பேப்பரை தடவ முடியுமா? பொண்டாட்டி எங்கே உட்காந்துருக்கான்னு தடவுவான். திங்கிற சோறுக்கு தடவுவான். படுத்துருக்க இடத்துல தடவுவான். குளிக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு தடவுவான். அந்த மாதிரி தடவை விட்டுருவார். கடவுளில் அவர் தடவை விட போகிறாரு. 2 வழி கணக்கு ஒப்படைக்கலான்னா தடவை விட்டு பொண்டாட்டி பிடிச்சி மாற்றி குடும்பமே மாற்றி பிடிச்சி ஆட்டிட்டு அலையும். முக்கால் சத்தியப்பா.